மார்க்கத்துடைய சட்டங்கள் இங்கு 40 வருடங்களுக்கு மேலாக ஆலிமாக அறிஞராக வாழக்கூடிய அவர்களும் தான், அதுபோல எத்தனையோ உஸ்தாதுமார்களும் தான், எங்களுக்கு படித்து தந்த ஆசிரியர்களும் தான், இன்னும் கூட 50 வருஷம் தாண்டினவர் கூட சில சட்டங்களை கேட்கும்போது ஹஸ்ரத் கொஞ்சம் இருங்க நான் பார்த்து சொல்றேன்னு. 40 வருஷம் படிச்ச உங்களுக்கு தெரியாதா? 50 வருஷமா இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாதா என்றால் இந்த மார்க்கம் என்பது அவ்வளவு சட்டக்கோர்வைகள் கொண்டது, லேசானது அல்ல. லேசாக நாம் நினைத்து விடக் கூடாது. அப்படியான இல்மு சார்ந்ததுதான் இந்த மார்க்கம் என்று சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மார்க்கம் என்பதே அறிவு சார்ந்தது. அறிவெண்டா படிச்சு கொடுக்கணும், அதை ஒருத்தர் படிக்கணும், இப்படி சார்ந்தது என்று சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அருமையான வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபந்துரு அம்மன் தஅஹுதுன தீனக்கும். இந்த மார்க்கத்தை நீங்க யாருக்கிட்ட இருந்து எடுக்கிறீங்களோ அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னா சொன்னது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையா? இல்ல, உங்களுக்கு இந்த மெசேஜ் தாரது யாரு? இந்த மார்க்கத்துடைய சட்டங்களை படிச்சு தாரது யாரு? சொல்லி தாரது யாரு? விளங்கப்படுத்துறது யாரு? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஆளை பாருங்க. சும்மா வீடியோ வந்ததெல்லாம் பார்த்து நாசமாயிராதீங்க. உங்களுக்கு படித்து தந்தது யார்? உங்களிடத்தில் கொண்டு வந்தது யார்? உங்களுக்கு விளக்கத்தை சொல்லி தந்தது யார்? நல்லவரா, சாலிஹான மனிதரா, இறைநேசம் உள்ளவரா, அல்லது அவர் பக்குவமான மனிதரா, ஹராத்தில் பேணுதல் உள்ளவரா, ஹலாலாக வாழக்கூடியவரா, தின்னக்கூடியவரா, தொழில் ஹலாலான தொழிலா, பாவமான காரியங்களில் ஈடுபடுகிறாரா, பெரும்பாவங்கள் செய்திருக்கிறாரா? இந்த அனைத்தையும் பார்த்துத்தான் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்துடைய தெளிவுகளை அவர்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளணும். நீங்க யோசிக்கலாம், ஹஸ்ரத் பயான் பண்றார், இவர் நல்லவரா கெட்டவரான்னு நமக்கு தெரியல, அப்படியெல்லாம் யோசிச்சிடலாமா? என்ன சொல்லலைங்க, உங்களுக்கு மார்க்கத்தை தெளிவுபடுத்தி தந்த இமாம்கள் யாரு அவங்கள பாருங்க. நான் இங்க சட்ட கோர்வைகளை எழுத வரவில்லை, அவர்கள் சொன்ன மெசேஜ் உங்கள்ட்ட தர வந்திருக்கிறேன். நான் வெறுமனே ஒரு செய்தியாளராக வந்திருக்கிறேனே ஒழிய, இந்த ஹஸ்ரத்தாக இருக்கலாம், நாங்களாக இருக்கலாம், நாம் ஆராய்ச்சி செய்து நாம் தந்தவர்கள் அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை ஆராய்ச்சி செய்து தந்த அறிஞர்களை பாருங்க, நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா? அப்படி நாம் உலகத்திலே தேடி பார்த்தால் எங்கள் கண்களிலே முத்துக்கள் போல காணப்படக்கூடியவர்கள் தான் 4 மதுஹபுடைய இமாம்கள். உலகத்திலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள், உலகத்திலே அவர்கள் எவ்வாறு காணப்பட்டார்கள் என்றால், உலகத்திலே அவர்களுடைய பேணுதலும் பக்குவமும் இந்த மார்க்கத்தை கையிலே தாங்கிய பாரம். லேசாக விளையாட்டாக நினைக்கல. நம்மளை தானே எல்லாரும் பெரிய ஆளுன்ட்டாங்க, அடிச்சு தட்டலாம்னு நினைக்க இல்ல, பயந்தார்கள், அச்சப்பட்டார்கள். நாம் சரியாக இருக்கிறோமா தேடினார்கள், படித்தார்கள், இரவெல்லாம் விழித்தார்கள், தூங்காமல் இருந்தார்கள். பின்னால் உள்ள தகவல்களுக்கு வருகிறேன். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் எந்த அளவுக்கு தியாகம், அந்த தியாகங்களை எல்லாம் நான் பின்னால தொட்டுட்டு போறேன், எந்த அளவுக்கு இரவு விழித்து கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை படித்து தியாகம் செய்தார்கள் என்றால், 40 வருடங்கள் இஷாவுக்கு எடுத்த உதுவினால் சுபஹ் தொழுதிருக்கிறார்கள். நினைத்து கூட ஒரு நாள் சொல்லுங்கள், நான் என் வாழ்க்கையிலே இஷாவுக்கு எடுத்த உழுவினால் போன வருடம் ஒரு நாள் அப்படி தொழுதேன் என்றால் என்னிடத்தில் கேட்டால் என்னால் சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் வீட்டில் ஒழுவ, ஷாஃபி மதுஹபில் உள்ளவங்களாக இருக்கலாம், ஷாஃபி மதுஹபில் உள்ள மனைவியை தொட்டா ஒழு முறியும். கொஞ்ச நேரம் அந்த மனைவியை தொடாம படாம உழுவோட இருக்கிறதே பெரும்பாடா இருக்குது. மகரிப தொழுதுட்டு இஷா வரும், கீழே வந்துடாது, இந்த பக்கம் வந்துடாது, உழுவு முறிச்சிருவேன்னு சொன்னாலும் எப்படியாவது பட்டுருங்க, அது ஒழு முறிஞ்சே போயிடும். அந்த மாதிரி நம்ம நிலைமைகள் இருக்கும் போது 40 வருடம் தான் எடுத்த இஷாவுடைய உதுவினால் சுபஹ் தொழுதாங்கன்னா எவ்வளவு ஒரு பெரிய தியாகத்தை கண்டிருப்பார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு எந்த ஒரு புக்கை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதல. சொல்ல போனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லெட்டரே எழுதல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்மி நபி, அவர்கள் எழுத வாசிக்க மாட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எழுத்தாளர்கள் இருப்பாங்க, அவங்க தான் எழுதுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ்கள் எழுதப்பட இல்லை, குர்ஆன்கள் எழுதப்பட இல்லை. சஹாபிகள் கொஞ்சம் கொஞ்சம் ஏடுகள் எழுதி வச்சிருந்தாங்க. உலகத்தில் இந்த குர்ஆனை பாதுகாத்து எழுதி நம்மிடத்தில் கொண்டு வந்து தந்தவர்களும் அந்த சாலிஹான இமாம்களே.
ஹதீஸை சரியான சஹீஹான ஹதீஸ் என்று தொகுத்து நமக்கு தந்தவர்களும் இமாம்களே. இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்றால், அழகாக எப்படின்னு சொன்னா, வாழைப்பழம் இருக்குது இல்ல, வாழைப்பழத்தை உரிச்சு கையில கொண்டு வந்திருக்குது. சும்மா இல்ல, தண்ணீரை ஊத்தி மரத்தை நாட்டி அதை நம்ம நாட்டில் என்ன மாடு சாப்பிட்டுரும், இலைய திண்டா மரம் செத்து போயிடும். மாடு எதுவும் சாப்பிடாம வாழைக்குலை வந்ததுக்கு பின்னால பழுக்க வச்சு உங்க கையில் அப்படியே உரிச்சு கொண்டு தந்திருக்கிறோம். நம்ம நிலைமை எப்படின்னு கேட்டா, தந்ததுக்கு அப்புறம் எவன்டா இதை கொண்டு தந்தான் அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். அடே, கொண்டு வந்த மனிதனை நன்றி செலுத்தாமல் அவர்களுக்கு குறை கூறி நாம் கொண்டு வந்து கையிலே கிடைத்த பழத்தை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மட்டுமல்ல, கொண்டு வந்த மனிதர்களையும் நாம் அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால நமக்கு தந்த இந்த மார்க்கத்தை நாம் யாரிடத்தில் இருந்து எடுக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பார்த்து எடுத்தவர்கள் தான் நம் பெற்றோர்கள், நம் சாலிஹான மனிதர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸை கொஞ்சம் மனசுல எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டா, ஏங்க நீங்கெல்லாம் உங்களோட உமா அப்பா சொன்ன வழியிலே போயிட்டு இருக்கிறீங்க, உமா அப்பா சொன்ன வழியிலே போயிட்டு இருக்கிறீங்களே, இது சரியாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா நீங்க சொல்லுங்க, ஆமாங்க அதுதாங்க சரியான வழி. யாரு சொன்னது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான்னு சொல்லுங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களா உம்மா அப்பா போன வழி சரின்னு சொல்லிட்டு? ஆமா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி காலமாகும் போது உலகத்தில் பொய்யர்களும், அதாவது உலகத்தில் புது புது கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களும் தோன்றுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கருத்துக்களையும் அந்த செய்திகளையும் நீங்களும் கேட்டிருக்க மாட்டீங்க, உங்கள் பெற்றோர்களும் கேட்டிருக்க மாட்டார்கள். இதுல இருந்து நீங்க என்ன விளங்குறீங்க? உங்க பெற்றோர்கள் நல்ல வழியில இருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் வார்த்தை என்ன? நீங்களும் அந்த புதிய மெசேஜ்களை கேட்டிருக்க மாட்டீங்க, உங்கள் பெற்றோர்களும் கேட்டிருக்க மாட்டார்கள். அப்படின்னா உங்களோட பெற்றோர்கள் எல்லாம் நல்ல வழிகளில் இருக்கக்கூடியவர்கள், இருந்தவர்கள். பிரச்சனை என்ன என்று கேட்டால், இன்று நம்மிலே 4 மதுகபுகள் காணப்படுகிறது. இந்த 4 மதுகபுகள் எதற்கு என்று ஒரு கேள்வி, அல்லது ஒரே மதுகபாக இருந்திருக்கலாமே, எதற்கு ஷாஃபி என்று ஒன்றும், எதற்கு ஹனஃபி என்று ஒன்றும், எதற்கு ஹம்பலி என்று ஒன்றும், எதற்கு மாலிகி என்று ஒன்றும் அவசியமா? ஒன்று ஒரே ஹனஃபியாக இருந்திருக்கலாம், அல்லது ஒரே ஷாஃபியாக இருந்திருக்கலாம் என்ற ஒரு சிந்தனையை நம்மிலே கொண்டு வந்து நாம் இருக்கக்கூடிய மதுஹபுகளை அல்லது நாம் பின்பற்றக்கூடிய இமாம்களை நமக்கு அவசியமற்றதே, தேவையற்றதே என்ற ஒரு சந்தேகத்தை தான் கிளப்பி வைத்திருக்கிறாரே ஒழிய ஒரு காலம் இந்த ஈமான்களை மாத்தி விட முடியாது. இப்ப நாம் அதை கரெக்டா விளங்கிட்டேன்டா, ஏங்க நாளா வந்துச்சு, எப்படி இது வந்தது என்ற ரூட்டை கரெக்டா படிச்சுட்டோம் என்றால் நம்மள இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் நீங்கி போயிடும். முதலாவதாக நம்ம விளங்கிறோம் என்னன்னு கேட்டா, இந்த மார்க்கம் இருக்கிறதே, இந்த மார்க்கத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலிருந்து பெறும்போது அந்த சஹாபிகள் ஒவ்வொருவரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீதுகளை பார்க்கும் போதே அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்தது. கருத்து வேறுபாடுன்னா இந்த வாட்ஸ்அப்ல சண்டை பிடிக்கிறாங்க அந்த மாதிரி கருத்து வேறுபாடு அல்ல, சும்மா ஒருத்தவன பேச இங்க ஒருத்தன் அதுக்கு பதில் சொல்ல, அப்படி கிடையாது. சுமூகமான அழகான தங்களுடைய ஆராய்ச்சியின் மூலமாக வரக்கூடிய தெளிவுகள். சஹாபிகளை எல்லோரையும் எடுத்துக்கொண்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியத காலையில இருந்து மாலை வரை கேட்பாங்க. 10 வருஷம் கேட்டாங்க, 8 வருஷம் கேட்டாங்க, 7 வருஷம் கேட்டாங்க. சொல்ல போனால் சில சஹாபிகள் 3 வருஷம் 30 பேர் சேர்ந்து கேட்கிறாங்க. ஆனால் இந்த 3 வருஷம் 30 பேர் சேர்ந்து கேட்டதில 3 பேர் ரொம்ப கெட்டிக்காரரா இருப்பாங்க. அவர்களிடத்தில் அந்த திறமை, அதை விளங்கும் தன்மை கூடுதலாக இருக்கும். அது எவ்வாறு இருக்கும் என்றா, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த விளப்பம், சில கட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செஞ்ச துஆ, அதன் மூலமாக எல்லாம் அவங்கள்ட்ட ஒரு கெட்டித்தனம் கொஞ்சம் கூட வரும். இப்ப என்ன செய்வாங்கன்னா நல்லா கவனிக்கணும், கெட்டித்தனம் இல்லாதவர்கள் கெட்டித்தனம் உள்ளவர்களிடத்தில் கேட்டு படித்துக் கொள்வார்கள். நாங்க தானே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தோம், நீங்க என்ன எங்களுக்கு விளக்கம் சொல்றீங்க? 30 வருஷம் அல்லது 7 வருஷம் ஒரே மஜ்லிஸ்ல உட்கார்ந்து படித்தவர்கள், நீங்களும் தான் உட்கார்ந்து படிச்சீங்க, நானும் தான் உட்கார்ந்து படிச்சேன். இப்ப கெட்டித்தனமான 3 பேர், அதுல ரொம்ப கெட்டிக்காரங்க 3 பேர் இருப்பாங்கன்னு வைங்களே, அந்த 3 பேர் சொல்லக்கூடிய விளக்கத்தை
அதெல்லாம் உங்களோட வழக்கம்லாம் எங்களுக்கு வானம் என்று சொல்ல மாட்டார்கள். என்ன செய்வாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியதற்கு ஒரு வித்தியாசமான அழகான ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லும் போது அவங்க அப்படியே அதை எடுத்துக்கொள்வாங்க, அதை மறுக்க மாட்டார்கள். அப்ப என்ன அர்த்தம் என்று கேட்டால், ஒரே காலத்தில் வாழக்கூடியவர்களிலே கூட கெட்டிக்காரர்கள், கெட்டிக்காரர் இல்லாதவர்கள், அறிவிலே ரொம்ப கூடியவர்கள், அறிவில் கொஞ்சம் அறிவுள்ளவர்கள் என்ற வித்தியாசம் சஹாபிகளுடைய காலத்தில் இருந்து இருக்கிறது, தாபியீன்களுடைய காலத்தில் இருந்து இருக்கிறது. இத அல்லாஹ் அப்படியெல்லாம் அவர் சொல்லக்கூடிய வழக்கம் எல்லாம் நீங்க எடுத்துறாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்வது என்ன? ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலையா, தெரிந்தவரிடத்தில் கேட்டு படித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு சில சட்டங்கள் தெரியலங்க, குர்ஆனுக்கு நேரடியா அர்த்தம் சொல்ல தெரியலங்க, ஹதீஸ்ல இருந்து விளங்க தெரியலையா, சொல்லக்கூடியவர்களுடைய செய்தியிலிருந்து, தெரிந்தவர்களுடைய செய்தியிலிருந்து அதை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் உலகத்தில் முஜ்தஹிதுகள் என்பவர்கள் உருவானாங்க. முஜ்தஹிதுகள் என்றால் யாரு? ஆராய்ச்சியாளர்கள் என்று அர்த்தம். இன்னைக்கு நாம ஒரு ஹதீஸ படிச்சதோட இவர் பெரிய ஆராய்ச்சியாளர் அப்படி சொல்லிடக்கூடாது. நம்மள சில பேர் சொல்லுவாங்க, இவர் ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர், பயானம் போட முன்னால சொல்லுவாங்க இவர் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர். ஆராய்ச்சியாளர் என்ற வார்த்தைக்கு அரபியில முஜ்தஹித் என்று சொல்லுவாங்க. ஆனால் முஜ்தஹித் என்பது லேசான விஷயம் அல்ல. முஜ்தஹிதுகள் எப்படிப்பட்டவங்க? இமாம்கள் அதையும் பிரிச்சு தந்திருக்கிறார். முஜ்தஹிதுகள் 4 தரம். ஒன்று முஜ்தஹிதுல் முத்லக், இரண்டாவது முஜ்தஹிதுல் முன்தசிப், மூணாவது முஜ்தஹிதுல் மத்ஹப், அடுத்ததாக முஜ்தஹிதுல் ஃபத்வா வத் தர்ஜீஹ். 4 தரம். இந்த தரத்தில் ரொம்ப உயர் தரத்தில் உள்ளதுதான் முஜ்தஹித் முத்லக். இந்த முஜ்தஹித் முத்லக் என்ற தரம் தான் ஒரு மதுஹபை உருவாக்கும் தரம் உள்ளவர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி காலத்தில், அபூ ஹனீஃபா இமாமுடைய காலத்தில், அதுக்கு முன்னாலே எல்லாம் கிட்டத்தட்ட 11 மதுஹபுகள் இருந்தது. ஆனால் அந்த எதுவும் சட்டமாக அமைக்கப்படல. அவங்க எல்லாம் முஜ்தஹித் முத்லக்காக இருந்தாங்க. அதனால அவங்க வேற யாரையும் பின்பற்ற மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? தனக்கு தெரியுது இந்த ஹதீஸுடைய வழக்கம் இதுதான், அதை எடுத்து நடப்பாங்க. இப்படி கிட்டத்தட்ட 11 மதுஹபுகள் காணப்பட்டது. ஆனால் சட்ட வடிவில் சட்டங்கள் கொடுக்கப்பட்டு அமைக்கப்பட்டது. வேர்ல்டு ஃபுல்லா நீங்க எந்த முஸ்லிமை தேடி எந்த நாட்டுக்கு போனாலும் உலகத்தில் காணப்படுவது 4 மதுஹபு தான். அது ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகி என்ற 4 மதுஹபுகள் மாத்திரம்தான். இந்த 4 மதுஹபுடைய இமாம்களும் இஜ்திஹாதில முஜ்தஹிதாக இருக்கக்கூடியதுல ஃபர்ஸ்ட் தரமாகிய முஜ்தஹிது முத்லக் என்ற தரத்தை அடைச்சாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் உலகத்தில் மதுஹபுகளை உருவாக்கும் தகுதி இருக்கிறது, வேற யாருக்கும் இல்லை. சரி, இப்போ ஒரு கேள்வி வரலாம். மலேசியாவில் ஒருத்தர் பிறந்துட்டாரு, அவருக்கு இப்ப முஜ்தஹித் முத்லக்குடைய தரம் வந்துட்டு, அதனால அவர பேரை சொல்லி ஒரு மதுஹப் ஆரம்பிச்சிடலாமா என்ற ஒரு கேள்வி வந்தால், நவ்விர் இலாஹ ஸமா கல்பல் கரீபி கமா நவ்வர்த கல்ப இமா மின் நாஸி கஸ்ஸாலி யா ரப்பி ஆதிலனா இல்மன் வ ஃபஹ்மன் கமா அதைத யா ரப்பனா லிஷைഖ് கஸ்ஸாலி. கஸ்ஸாலி இமாமை பத்தி இங்க எங்க நாட்டில எல்லாம் படிப்பாங்க, காலையில பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிப்பாங்க. யா அல்லாஹ் எங்கட கல்ப இல்ம கொண்டு ஒளிமயமாக்குவாயா. யாரோட கல்ப ஒளிமயமாக்கின மாதிரி? கஸ்ஸாலி இமாமுடைய கல்ப ஒளிமயமாக்கின மாதிரி. அதே மாதிரி கேட்பாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு அறிவையும் விளப்பத்தையும் தருவாயாக. யாரு கொடுத்த மாதிரி? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி கொடுத்த மாதிரி. அந்த கஸ்ஸாலி இமாமே ஷாஃபி மதுஹபை பின்பற்றாங்க. லேசிப்பட்ட அறிவல்ல. என்ன நான் நினைக்கிறேன், முழு வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்த்தாலும் அந்த தலைக்கு கிட்ட ஆக முடியாது. பெரிய தலை இல்லைங்க, அறிவு. அவ்வளவு அறிவாளி. ஆனால் அவரே ஒரு மதுஹபை பின்பற்றுகிறார். கஸ்ஸாலி இமாம் ஒரு கிதாபை எழுதுகிறார்கள், இஹ்யா உலூமித்தீன். எத்தனை நாள்ல எழுதுறாங்க? 40 நாள்ல எழுதுறாங்க. மதரசாக்கள்ல ஓதினாலும் அறிஞர் சொன்னார், இந்தியாவுல எல்லாம் ஷம்சுல் தாஸர் சொன்னாராம், சரியா அது ஓதினா 40 வருஷம் நீ ஓதுண்டா. அதை நீ சரியா ஓதுறா 40 வருஷம் ஓதுறமா. அதை எத்தனை நாள்ல எழுதுறாங்க? 40 நாள்ல எழுதுறாங்க. அப்படிப்பட்டவரே நமக்கெல்லாம் ஒரு மதுஹப் ஆரம்பிச்சிடலாமே அன்று நினைச்சு ஆரம்பிக்க இல்ல. ஷாஃபி மதுஹபை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அதனால உலகத்தில் உள்ள ஒரு தீர்க்கமான முடிவு, அதுக்கு சொல்லுவாங்க இஜ்மா. இஜ்மா
இஜ்மாண்டா யாரும் கருத்து வித்தியாசம் கொள்ளாத ஒரு தீர்க்கமான முடிவு. அல் ஹாரிஜு அனில் மதாஹிபில் அர்பஅத்தி ضالٌ முதி. உலகத்தில் ஒரு மனிதன் 4 மதுஹபில ஒண்ட விட்டும் அவன் வெளியாகி போயிட்டான்டா, எனக்கு எந்த மதுஹபும் தேவையில்லை என்று கேட்டால் இமாம்கள் அன்றெடுத்த முடிவது அவன் லாலு வழிகேடனாக இருப்பான், வழி கெடுக்கக்கூடியவனாக இருப்பான். இது யாரு சொல்றாங்க? ரஸ்ஸாலி இமாம் போன்ற பெரும் அறிஞர்கள் வாழக்கூடிய காலத்தில் எடுத்த முடிவது. ஏனென்றால் உலகத்தில் இனிமேல் அதுபோல் ஒரு மதுஹபை உருவாக்கக்கூடிய டேலண்ட் யார்கிட்டையும் இல்லை. நாம நினைச்ச மாதிரி எல்லாம் செஞ்சிட முடியாது. ஒரு 2 ஹதீஸ் சொல்றேன் பாருங்க. இந்த ஹதீஸை நீங்க இப்ப யோசிச்சேன்னு சொன்னா நாளைக்கு விளக்கம் சொல்லாட்டி நீங்க வெளியில போகும்போது மண்டே சொரிஞ்சு போங்க. ஹஸ்ரத் இப்படின்னு சொன்னாரு ஒன்றுமே புரியலையே அதுலன்னு சொல்லுவீங்க. பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா அத்வா வலா தியரா, மார்க்கத்திலே தொற்று நோய் என்பது கிடையாது. வலா தியரா சொன்னால் பறவை துட்குறி என்பது மார்க்கத்தில் கிடையாது. தொற்று நோய் இல்லை மார்க்கத்தில், பறவை துட்குறி இல்லை. ஒரு ஹதீஸா, சஹீஹான ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபிர்ர மினல் மஜ்தூமி ஃபிராரக மினல் அஸத். குஷ்டம் நோய் பிடிச்சவனை கண்டா சிங்கத்தை கண்டா நீ எப்படி ஓடுவியோ அது மாதிரி ஓடிரு. குஷ்ட நோய் இருக்குதே, குஷ்ட நோய் வந்தா ஒருத்தனை நீ பார்த்துட்டேன்னு சொன்னா சிங்கத்தை கண்டா நீ ஓடுவே, எப்படி ஓடுவ? சிங்கத்தை கண்டா இருடா கொஞ்சம் பேசிட்டு போலாமன்னு நிப்போமா? வறண்டு ஓடிடுவோம்ல, முடிஞ்ச அளவு ஓடுவோம். சிங்கத்தை கண்டால் நீ ஓடுவது போல குஷ்டம் பிடிச்சவனை கண்டா ஓடு. நேரத்தோட ஹதீஸ் என்ன சொல்லுது? தொட்டு நோய் இல்லை. இந்த இதை நாங்க சொல்லுது குஷ்டம் பிடிச்சவனை கண்டா ஓடு. இந்த ரெண்டையும் சும்மா உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனா இந்த ரெண்டையும் நீங்க எடுத்து படிச்சீங்க, ஆஹா இப்படி ஒரு ஹதீஸ் இப்படி ஒரு ஹதீஸ், என்னங்க செய்யறது? இதை வச்சுட்டு யார்கிட்ட கேட்கிறது? இப்ப என்னங்க விளக்கம்? இப்படி 2 ஹதீஸ் வந்தால் இதை எவ்வாறு எடுப்பது, இதற்கு எவ்வாறு சட்டம் அமைப்பது? இது எனக்கு உங்களுக்கு சொல்ல முடியுமா? எனக்கு உங்களுக்கு இது முடியுமாங்க? முடியாது. இப்ப நாங்க நாட வேண்டிய இடம் என்ன? அந்த முஜ்தஹித் முத்தலக்குகளாகிய இமாம்கள் இடத்துல, முஹத்திஸீன்கள் இடத்துல, அந்த அறிவு பெற்றவர்கள் இடத்துல அதை கேட்கணும். என் செல்போன்ல ரெப்பியர் ஆகி போச்சுங்க அப்படின்னு சொன்னா கீழே ரோட்டு கூட்டிட்டு ஒரு ஆள் நிற்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்து இதை கொஞ்சம் ரெப்பியர் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு அது குப்பையில இருக்கும் இல்லையா? நான் எங்க போய் இதை ரெப்பியர் பண்ண கொடுக்கணுமோ அங்கதான் கொடுக்கணும். இப்ப இந்த 2 ஹதீஸையும் எடுத்துட்டு நான் யார்கிட்ட போகணும்? இமாம்கள் இடத்துல போகணும். எழுதி வச்சாங்களா? எழுதி வச்சாங்க. என்னங்க அதுக்கு என்ன தீர்ப்பு? தொற்று நோய் என்பது மார்க்கத்தில் இல்லைங்க. அப்ப ஏன் சிங்கத்தை குஷ்டம் முடிச்சவனை கண்டா ஓட சொன்னாங்க? இல்ல, ஒருவேளை நீ அவனோட இருந்து அவனாலதான் எனக்கு வந்துருச்சு என்று நீ நினைச்சா, முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொற்று நோய் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அதை நீ இருக்கிறவன் நம்பியவனாக நீ ஆகிருவ. நீ இருக்கிறவன் நம்பியவனாக ஆகிவிடுவாய். அதனால நீ அங்கிருந்து ஓடிறிய. அங்க இருந்து ஒருவேளை உனக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உனக்கும் குஷ்டம் வரும் என்று எழுதப்பட்டிருந்து உனக்கு குஷ்டம் வந்துட்டா நீ யோசிப்ப, நாயம் ஸல்லல்லாஹு போய் சொல்லிட்டாங்க போல விளங்குதுன்னு யோசிப்பியா இல்லையா? அதனால குஷ்டம் பிடிச்சவனை கண்டா அங்க இருக்காது, ஓடிடு. ஏன்னா உன் ஈமான் அதுக்கு எடுத்துரும். இப்ப இது அந்த இமாம் சொல்லாட்டி எனக்கும் தெரியாது சுத்தமா. நானே மண்டே பிச்சு யோசிப்பேன், என்ன இது விளங்க மாட்டேங்குது, நான் எப்படி இதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறது? இது என்ன? இதை விளங்குவதற்கென்று அந்த ஃபஹம், அந்த விளப்பங்கள் கொடுக்கப்பட்ட அறிவாளிகள் தேவை. இது நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொன்னேன். இது போல கோடிக்கணக்கான விஷயங்கள் மார்க்கத்தில், லட்சக்கணக்கல்ல கோடிக்கணக்கான விஷயங்கள். இதுக்கெல்லாம் தீர்ப்பு தேவை என்று சொன்னால் அந்த அறிஞர்களை நாம நாடணும். அவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்புகள் தான் நமக்கு தெளிவான தீர்ப்பாக அமையும். இல்லாட்டி அரகுற அறிவை வச்சுட்டு நான் ஒரு விளக்கம் நீங்க ஒரு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சுட்டோம்டா எல்லாமே மண்ணா போயிடும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஜ்தஹிதுகள் கிட்ட இருந்து படிச்சுவோங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனா இவங்கள்ட்ட இருந்து படிச்சுவோங்க. ஏன் காரணம் என்றால் ஒரு ஹதீஸ்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவங்களை யமனுக்கு அனுப்பும் போது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு உங்கள்ட்ட கேக்குறாங்க, முஆதே இப்ப நீங்க யமனுக்கு போறீங்க, பொறுப்பாளியாக நீங்க போறீங்க, உங்களுக்கு மார்க்கத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்வீங்கன்னு கேட்டான். என்ன செய்வீங்க சொன்னார்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, நாயகமே யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா குர்ஆன்ல இருந்து அந்த சட்டத்தை சொல்லுவேன்டா. இப்ப கவனிக்கணும் நல்லா.